வீட்டிலிருந்தே தொப்பை எப்படி குறைச்சிருக்கிறோன்னு பாருங்கள். நம்மளுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சி தகவலை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த அளவுக்கு தொப்பை குறைக்கிறதுக்கும் இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆசனத்துக்கு சம்மந்தம் இருக்குங்க. இந்த ஆசனத்தை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், யார் யார் செய்யணும்னு முன்னாடி வைக்கிறேன். தெரிஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சால் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நோக்கம் எனக்கு கிடைத்த ஆரோக்கியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகுதியான அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்குறது, நான் ஆசனம் போடக்கூடிய நேரம் சாப்பிட்ட உடனே போடுறேன். எதற்காகனா எனக்கு அறிவறி லைஃபுங்க. சாப்பிட்ட உடனே நான் வேலை செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், சாப்பிட்டு லோடு ஏறி அடிவயிறு கீழே இறங்கி தள்ளுறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேராக இந்த மாதிரி உட்காந்து தண்டு வடத்தை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு வயிறு கீழே தொங்க விடாமல், நம்ம ஒன்றும் பெரிய மெனக்கிட வேண்டியதில்லை. இந்த ஆசனத்தில் உட்காந்தாலே வயிறு நல்லா மேலே ஏற்றி கிடைக்கும். ஏன்னா இறைப்பையும் நுரையீரலும் இன்னும் அந்த உதரவிதானம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, மார்பகத்தையும் வயிற்று பகுதியும் பிரிக்கிற இடமெல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கும். இதனால் கீழே தொங்கிட்டு வராது. எதுங்க, சாப்பிட்ட உடனே வயிறு. அப்படி சாப்பிட்ட உடனே தொங்க விடாமல் கரெக்டாக இக்கிட்டு பிடிக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக 10 நிமிஷம் போட்டு, சரிங்களா, குறைஞ்சது 10 நிமிஷம் சைவத்தப்போ அசைவத்தப்போ 1/4 மணி நேரம் இந்த பக்கம் சைடு ஆப்போசிட் சைடு, ஓகேங்களா. இப்போ என்னுடைய அவுட்புட்டு, அதாவது அவுட்ஃபிட்டையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். 43 வயதில் என்னுடைய உடல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். 23 வயதை விட சிறப்பாக வச்சுருக்கேன். இன்னும் என்னென்ன மாதிரி பயிற்சி செய்யலாம், சூரிய குளியில் வைத்து எப்படி தொப்பையை குறைக்கலாம், விரதம் இருந்து எப்படி தொப்பையை குறைக்கலாங்கிற எல்லாம் எங்களோட ஆராய்ச்சி தகவலை தொடர்ந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். யார் யாருக்கு எது எது ஏற்புடையதாக இருக்குதோ, பிடிக்குதோ, ஈஸியாக இருக்கோ ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன்.